வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் பார்த்துலாங்களா? எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும். இந்த ஜாம்பவான்களாக இருக்காங்கல்ல, ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதாவது ரொம்ப கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் எந்த கம்பெனி தான் வச்சுருப்பாங்க, ஏதாவது ஐடியா இருக்குமா? நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அப்ராடாலாம் சொல்லலாம், மேக்ஸிமம் அமேசானில் வச்சுருப்பாங்க, கூகுளில் வச்சுருப்பாங்க, ஆப்பிளில் வச்சுருப்பாங்க, மைக்ரோசாஃப்ட்டில் வச்சுருப்பாங்க, NVIDIயில் வச்சுருப்பாங்க, டைவான் செமிகண்டக்டர்ஸில் வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு லீடிங் கம்பெனிஸ் இந்த வேர்ல்டு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் தான் லீடர்ஸ் நமக்கு தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாமே ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா தான். ஏன்னா அவர் வந்து இப்போ தவறிட்டார். அவங்க மிஸ்ஸஸ் வந்து இப்போ வந்து நடத்திட்டு வராங்க. இதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. டாப் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. எந்த கம்பெனிஸ் தான் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். ஸோ நிமிஷா அப்படின்றவர் வந்து அவரோட டாப் 3 ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா LMW, ஆஷாகி இந்தியா கிளாஸ், LG எக்யூப்மெண்ட்ஸ். ஆஷிஷ் கச்சோலியான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷாலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ், சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா, நாலேஜ் மெரெயின். அதுக்கப்புறம் முகுல் அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீர்லேண்ட் லேப், ரேடிகோ கைத்தான், ஜோட்டா ஹெல்த் கேர். அப்புறம் அனில்குமார் கோயல் KRBL, திரிவேணி இன்ஜினியரிங், TCPL பேக்கிங். இதிலலாம் வந்து ஹோல்டிங்ஸ் மேக்ஸிமம் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. இதை தாண்டி நிறைய கம்பெனி வச்சுருக்காங்க. பட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அதிகமாக வச்சுருக்குது இந்த கம்பெனியில் சொல்லலாம். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ரொம்ப ஃபெமிலியரானவர். டைட்டன் அண்ட் கோ, இன்வென்ச்சர்ஸ், நாலேஜ் சொல்யூஷன்ஸ், மெட்ரோ பிராண்ட்ஸ். ஆகாஷ் பன்சாலி, குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ், 197 கம்யூனிகேஷன், அதாவது பேடிஎம். அப்புறம் லாரஸ் லேப்ஸ். மதுசூதனன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கலா, அவர் வந்து சாய்ஸ் இன்டர்நேஷ்னல், விண்டூர் மெஷின்ஸ், பிரதாப் ஸ்நாக்ஸ். அப்புறம் விஜய் கேடியா, அதுல் ஆட்டோ, நியூலேண்ட் லேபார்டரிஸ், எலன் இன்ஜினியரிங் அண்ட் கோ. அப்புறம் ஹேமந்திரா கொத்தாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அல்கைல் அமில் கெமிக்கல்ஸ், சொனாட்டா சாஃப்ட்வேர், EAH அசோசியேட்டட் ஹோட்டல்ஸ். ஆஷிஷ் டவான், M&M ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ரெலிகார் என்டர்பிரைசஸ், கிரீன் லேப் இண்டஸ்ட்ரீஸ். பார்த்துங்க, இவ்வளோ கம்பெனிஸ் வந்து எல்லோரும் மேக்ஸிமம் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனி நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். உடனே இவங்கெல்லாம் இப்போ இவ்வளோ பெரிய ஆட்களே வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளே உடனே இன்வெஸ்ட் பண்ணணும்னு கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு லாஸ் ஆகினாலும் இவங்களால் தாங்கிக்க முடியும். ஏன்னா இவங்களோட அசட்லாம் பெருசு. பட் நம்மளால் தாங்க முடியாது. நம்ம போடுறதே 100-200 தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்கு பட்டுதுன்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேண்டாம்.